உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா, கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில், இந்த செப்டம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகளும் இதனால் அடையக்கூடிய நன்மைகளும் என்னன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். என்னை பொறுத்தவரையிலையும் அதாவது கடக ராசிக்கு மிதுனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், ஏன்னா இந்த செவ்வாய் உங்களை என்ன பண்ணிச்சுன்னா, உங்களுடைய 5ஆம் இடத்திற்கு அதிபதியும் அவர் தான், உங்களுடைய 10ஆம் வீட்டிற்கு அதிபதியும் அவர் தான். நிறைய பேருக்கு வேலையில் பிரச்சனைகள், வேலைகளில் குடைச்சல்கள், சிலர்களை வேலை மேலேயே இன்ட்ரெஸ்ட் போகக்கூடிய நிலைமை. அதுலேயும் நாம் கஷ்டப்பட்டு ஒரு பரீட்சையை எழுதி நாம் ஒரு அரசு உத்தியோகத்திற்கு முயற்சி பண்ணலான்னு நினச்சவங்களுக்கு 1/2 மார்க் 1 மார்க்கில் எல்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா, சடனாக பார்த்தா இடமாற்றங்கள். இந்த இடமாற்றத்தினால அடுத்தது என்ன செய்கிறது, எதை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுன்னே தெரியலையன்ற ஒரு குழப்பம். இன்னும் சிலருக்கு இந்த இடத்த விட்டு இன்னும் இடமாற்றங்கள் அடைஞ்சாலாவது நமக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமான்ற ஒரு எதிர்பார்ப்புகள். அப்போ இந்த மாதிரியான ஒரு வேலையில் தேவையற்ற மனக்குழப்பங்களையும் தேவையற்ற குடைச்சல்களையும், நீங்கள் நல்லா வேலை செஞ்சுருப்பீங்க, உங்களுடைய அட்வான்டேஜ், உங்களுடைய ஹார்ட் ஒர்க் எல்லாமே பார்த்து எங்கே நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் தலைவலியாக அவங்களுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் ஆகிடுவீங்களோ, உங்களால் அவங்களுடைய பேர், அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியாமல் ஆகிடுவாங்களோன்ற அளவுக்கு உங்களை அந்த இடத்த விட்டே தூக்கணுன்ற அளவுக்கெல்லாம் சில மறைமுக பாதிப்புகளை சந்தித்தவங்க கடகராசி என்பர்கள். அந்த அளவுக்கு சில சிக்கல்களை கடந்து வந்திருப்பீங்க. குறிப்பாக தொழில் ரீதியில் இருந்தவங்க நிறைய விரயங்களை சந்திச்சிருப்பீங்க. விரயங்கள்னால் சில எஸ்டிமேட்டுகள் போட்டு செஞ்சிட்டு இருந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள் அமைக்கலாம் அப்படின்றது முயற்சி எடுத்து, ஆனால் அதுக்கு உண்டான சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கமிட்டே ஆகிருக்காது. சாதாரணமாக முடிக்க வேண்டிய வேலையாக இருக்கும், ஆனால் அது பெரிய லெவலில் உங்களுக்கு ட்ராபேக்காக இருந்திருக்கும். ஏன் இப்படி இருக்குது, எதனால் இப்படி இருக்குது, யாருக்கு என்ன பாவம் செஞ்சோன்ற யோசனைகள் தரக்கூடிய அளவுக்கு பாதிப்புகளை சந்தித்தவங்க கடகராசி என்பவர்கள் தான். அதுலேயும் குறிப்பாக இந்த 10ஆம் இடத்திற்கு அதிபதியும் அங்கே இருக்கிறதுனால பல பேருக்கு பதவி பறிபோயிருக்கும். பல பேருக்கு தன் வேலையிலேயே இழப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமை உண்டாகிருக்கும். வேலை இழந்து ஒரு வேலையை தேடலான முயற்சி எடுத்தாலும் அந்த வேலைக்கு உண்டான வாய்ப்புகளே நமக்கு அமையலையே, என்னன்னு தெரியலையேன்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். சிலர் பார்த்திங்கன்னா நல்ல வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க, நல்ல வேலையாக இருந்திருக்கும். ஏதோ ஒரு சில விஷயங்களெல்லாம் சடனாக வேலையை விட்டு வெளியில் வந்துட்டு இன்றைக்கி மீண்டும் நாம் ஒரு நல்ல வேலையில் உட்காரலான்னு முயற்சி எடுத்தால் அதுக்குண்டான மூமெண்ட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையேன்ற ஒரு மனவேதனையில் இருப்பீங்க. அப்போது ஒரு பக்கம் தொழில் ரீதியில் நஷ்டங்களை சந்தித்தவங்களும் கடகராசி என்பர்கள் தான். குறிப்பாக பார்ட்னர்ஷிப் ரீதியிலையும், அதே நேரத்தில் உங்களுடைய கிளைண்ட் ரீதியிலையும், உங்களுடைய ஒர்க்கர்ஸ் ரீதியிலையும் யாருமே உங்களுக்கு ஒத்துழைப்பு தரலையே அப்படின்ற மன அழுத்தம் ப்ளஸ் அதோடு என்ன நடந்திருக்குன்னா, பொருளாதார நெருக்கடிகள் அளக்க ஆளாக இருந்திருப்பீங்க. நீங்கள் கொடுத்த இடத்துலையும் பணம் வந்திருக்காது, வாங்கின இடத்துலையும் கரெக்டாக கொடுக்க முடியாத அளவுக்கு தடுமாற்றங்களை உண்டாக்கிட்டுருக்கும். உங்களுடைய அந்தஸ்து, மரியாதை, கௌரவம், செல்வாக்கு எல்லாம் பறி போயிடுமோன்ற அளவுக்கு, நம்பிக்கை நாணயம் கெட்டு போயிடுமோன்ற அளவுக்கு பயத்தை இதை கிரியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த ராசியினுடைய அமைப்பு இந்த செவ்வாயினால் உண்டாயிருக்கும். ஒரு பக்கத்தில் செவ்வாய், மறுபக்கத்தில் செவ்வாய் 12 போய் மறைஞ்சதுனால, அதே நேரத்தில் மறுபக்கத்தில் அதே செவ்வாய் 5ஆம் வீட்டிற்கு அதிபதின்றதுனால பெற்ற பிள்ளைகள் ரீதியில் தேவையில்லை இழப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமையாக சந்திச்சிருப்பீங்க. இந்த நிலை எதிரிக்கு கூட வந்துடக்கூடாதுன்ற அளவுக்கெல்லாம் பாதிப்பு. உங்கள் பேச்சை மீறி சில முடிவுகளும் செயல்களும் இது குடும்பத்தையே உழுக்கிற அளவுக்கெல்லாமே சில பிரச்சனைகள் நடந்திருக்கும். பட் அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வெளியில் வர்றதுக்கு என்ன செய்கிறதுன்ற ஒரு எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் இருக்கிறீங்க. அந்த எதிர்பார்ப்புகளுக்கு தான் இப்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த மாதத்தில் கிரக பயிற்சிகளில் முக்கியமான சில விஷயங்கள் என்னென்னா, ஒரு பக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் பாவத்தில் உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடைகிறார் 7ஆம் தேதியே புதன் பகவான். அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களுடைய ராசியில் குரு உச்சத்தில் தான் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் பாவத்தில் சூரியன் ஆட்சியில் இருக்க போகிறார் 16ஆம் தேதி வரைக்குமே. இதில் சுக்கிரன் நீச்சத்தில் இருந்தவர், 4ஆம் அதிபதி 3ல் போய் நீச்சம் அடைஞ்சு கண்ணியில் இருந்தவர் இப்போது இந்த மாதம் முதல் 2ஆம் தேதியாகவே அவர் பயிற்சியாகி அவர் ஆட்சி நிலையில் அடைய போகிறார்.
பாருங்கள் எத்தனை கிரகங்கள் ஆட்சி, எத்தனை கிரகங்கள் உச்சம். அப்போ இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. அதில் ஃபஸ்ட் நடக்கக்கூடிய விஷயங்கள்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பிரிஞ்சவங்க இணைஞ்சிடுவீங்க. கணவன் மனைவி நீண்ட நாள் மன குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஒன்றா உட்காந்து பேசி தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பிள்ளைகள் எடுத்த முடிவுகளிலிருந்து அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் வரைக்குமே பூர்த்தி பண்ணுவீங்க. உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுவீங்க. குறிப்பாக இழந்ததை அடையிறதுக்கு உண்டான ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும். குறிப்பாக வந்து பார்க்கும்போது நீங்கள் விரும்பியவங்க உங்களோட சேர்ந்துருவாங்க, பிரிஞ்சவங்க கூட இணைஞ்சிடுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு காலமாக இது இருக்க போகுது. கடகராசி அன்பர்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா தொழில் ரீதியில் உச்சகட்ட வளர்ச்சியை சந்திக்க போகிறீங்க. அடுத்தது அந்த வளர்ச்சி ஏனோ தானோன்னு இல்லை, உங்களுடைய கடன் சுமைகள் தீரப்போகுது. நீங்கள் உயர்தர ஒரு வளர்ச்சி, அந்தஸ்து, மரியாதை, செல்வாக்கோடு வாழ போகிறீங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த காலகட்டங்களில் ஒரு தொழிலிருந்து இன்னொரு தொழிலை தொடங்குற அளவுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிடும். ஆல்ரெடி நான் ஒரு வேலையில் இருக்கிறேன், அதில் எனக்கு சம்பளம் பத்தல, ஏதாவது ஒரு தொழிலை தொடங்கலாம்னு நினச்சேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இது உங்களுக்கு உந்த காலம். அதுக்குண்டான முயற்சிகள் எடுங்க. பெரிய லெவலில் நீங்கள் ஒரு நல்ல ரிசல்ட் அடைய போகிறீங்க. வேலையில் இருக்கக்கூடியவங்க இந்த இடத்த விட்டு இன்னும் வேறு எங்கேயாவது இடம் மாறலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக மாறலாம். அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்னொரு இடத்துல கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து மாறுங்க. கிடைக்காததுக்கு முன்னாடி இதை விட்டுறாதீங்க, அதை மனசில் வச்சுக்கிங்க. அதே நேரத்தில் குறிப்பாக கடகராசி என்பவர்களுக்கு நீண்ட நாளாக ரொம்ப நாளாக வந்து வயது மீறியும் வந்து இங்கே திருமண வாய்ப்புகள் தடையாயிட்டே இருக்குது. காலங்கள் போயிட்டே இருக்குது. இதுதான் பொண்ணு, இதுதான் மாப்பிள்ளைன்ற அளவுக்கு ஃபிக்ஸ் ஆனாலும் கடைசி நேரத்தில் ரிஜெக்ட் ஆகுது, என்னன்னே தெரியல அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், இப்போ மூவ் பண்ணுங்க. 100% உங்களுக்கு கிளிக் ஆகிடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் கடகராசி என்பர்களை பொறுத்தவரையிலையும் உடல் ரீதியில் பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க, உபாதைகளை சந்திச்சிருப்பீங்க. குறிப்பாக வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இன்னும் சிலருக்கு வாதம், அதாவது எப்படின்னா முட்டி கால் ஜாயின்ட்லேயே சில பிரச்சனைகள் வந்திருக்கும். இதனால் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அந்த பிரச்சனை தீர்க்கக்கூடிய அளவுக்கு இல்லையேன்ற ஒரு மனவலி இருந்திருக்கும். ஏன் உங்களை ஸ்ட்ராங்காக இதை சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்திற்கு அதிபதி செவ்வாய் 12 மறைஞ்சதுனால வயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகளும், அதே நேரத்தில் வந்து பார்க்கும்போது அடிவயிறு வரைக்குமே பிரச்சனைகள், சிலருக்கு அறுவை சிகிச்சை வரைக்கும் போகக்கூடிய நிலைமையை உண்டாக்கியிருக்கும். இதில் குறிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் வீட்டிற்கு அதிபதி சுக்கிரன் 3ஆம் பாவத்தில் வந்து நீச்சத்தில் இருக்கார். லாபஸ்தானாதிபதி பார்த்திங்கன்னா அவர் தான். அப்போது இந்த பலவீனம் என்ன பண்ணியிருக்குன்னா, உங்களுடைய இடக்கண் சார்ந்த பிரச்சனைகளும், அதற்கு பின்னாடி நரம்பு சம்மந்தப்பட்ட கழுத்து நெக் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல பிரச்சனைகளும், சிலருக்கு அது அப்படியே ஷோல்டர் வரைக்கும் பாதிச்சிருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து ஆட்டோமேட்டிக்காகவே ரிலீஃப் ஆகிடுவீங்க. அதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிடும். மேலும் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப அட்வான்டேஜான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நீண்ட நாள் கனவு நிறைவேறும். ரொம்ப நாளாக ஒன்று செய்யணும்னு நினச்சிங்க இல்லையா, அது இந்த நேரத்தில் செஞ்சுருவீங்க. நீண்ட நாளாக செய்ய முடியலன்னு தவிச்சிங்க இல்லையா, அது இப்போ கை கொடுத்துரும். அதே நேரத்தில் உங்களுக்கு நட்புகளால் சில பண உதவி கிடைக்கும். மேலும் பார்த்திங்கன்னா உறவினர்கள் ரீதியில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். ஒரு நல்ல ரிசல்ட்டை சந்திப்பீங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன், எந்த ஒரு விஷயத்தையும் யாருக்கும் சொல்லாமல் சீக்ரெட்டாக செயல்படுத்துங்க. அது உங்களுக்கு பெரிய லெவலில் ரிசல்ட் கொடுக்கும். விளம்பரம் இல்லாமல் செய்யுங்க, யார்கிட்டையும் எதையும் சொல்லாதீங்க, மனசுலையே வச்சு செய்யுங்க. அதே நேரத்தில் வந்து இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனங்களில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுங்க, மற்றது எல்லாம் நல்லா இருக்கும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்களும் பூர்வ புண்ணிய சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு கைக்கூடி வரும். மேலும் சிலர் பூமியோ வீடோ ப்ளஸ் வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகளோ அமைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. இதில் குறிப்பாக சொல்லணுன்னா, திருமண வாழ்க்கையில் விரும்பி காதல் திருமணம் பண்ணணும்னு நினச்சவங்களுக்கு அதனால் நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருந்தாலும் இப்போது அது உங்களுக்கு கைக்கூடி வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. அதே சமயம் குடும்ப ரீதியில் கணவன் மனைவிக்குண்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை, இன்றைக்கி உங்களை மாதிரி இப்போது குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்களும் இல்லைன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிருந்தாலும் அந்த பாதிப்பிலிருந்து அழகாக ரிலீஃப் ஆக போகிறீங்க. ஒரு நல்ல ரிசல்ட்டை சந்திக்க போகிறீங்க. கிரகங்கள் உச்ச கிரகத்திலிருந்து ஆட்சி கிரகம் வரைக்கும் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. இதனால் மிகப்பெரிய வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்கள் செயல்பட போகிறீங்க. இது உங்கள் வாழ்க்கையவே
பெரிய லெவலில் மாற்றி அமைக்க போகுது. வெளிநாடு முயற்சிகள் இப்போ மூவ் பண்ணிங்கன்னா கை கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இவங்களுடைய வாழ்க்கையில் இழந்ததை மீண்டும் அடையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும். புது உறவு உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நற்காலமாக இது இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த காலகட்டங்கள் திடீர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவெடுங்க, அது ஆகச்சிறந்தது. அந்த ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் முடிவுகளை எடுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு போகும். அதே நேரத்தில் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் முக்கியம். 3க்கு மேலே 4, 5, 6, 7 இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி. அதனால் எந்த ஒரு பிரச்சனையை கண்டினியூவாக நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்களோ அப்போ அது ஏதோ ஒரு கிரக ரீதியில் உங்கள் ஜாதகத்தில் கூட அது பலவீனம் அடைஞ்சிருக்கலாம். அது என்னன்றது பார்க்கும்போது உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிடும். அதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணும்போது உங்களுக்கு வெற்றி பாதை நிச்சயம், அதில் மாற்றமே இல்லை. அதனால் பார்க்கணும்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலம் உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. மேலும் உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.